السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. واعبد ربك حتى يأتيك اليقين. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: يا أيها الناس عليكم من الأعمال ما تطيقون فإن الله لا يمل حتى تملوا إلى آخره. صدق رسول الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வையகத்தை படைத்து இவ்வையகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நமக்கெல்லாம் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்வியலை வழிதவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், இமாம்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்களின் மீதும் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகை தந்து கொண்டே இருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்களின் மீது எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மீது நிலவட்டுமாகுக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி நாள், கடைசி ஜும்ஆ. நம்மை விட்டு விடைபெறக்கூடிய ரமலான் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நாம் எப்படி இருக்க போகிறோம், நம்மை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள போகிறோம் என்று சிந்திக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். ரமலான் முழுவதும் அல்லாஹ்விடத்துல ரஹ்மத்தை கேட்டோம், மஃபிரத்தை கேட்டோம், இஅ்தகும் மினன்னார், இறைவா நரகத்திலிருந்து விடுதலையை கொடு என்று இப்படி துஆக்களை எல்லாம் கேட்டோம். நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கபூல் செய்தானா என்று நமக்கு தெரியாது. ரமலான் மாதத்துல நாம என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாமே செஞ்சோம். தொழுதோம், நோன்பு வைத்தோம், குர்ஆன் ஷரீஃப், தஸ்பீஹ், ஏழைகளுக்கு உதவினோம், எல்லாமே. அதாவது மற்ற மாதங்கள்ல பிச்சு செய்யக்கூடியதை எல்லாமே ஒட்டு மொத்தமாக இந்த ரமலான்ல நாம செஞ்சோம். ஆனால் நாம் செய்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்தானா, அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பது யாருக்கும் தெரியாது. எனவே நாம் செய்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மிடத்திலிருந்து கபூல் செய்வதோட, கபூல் செய்து ரய்யான் என்று சொல்லக்கூடிய சுவனத்தினுடைய வாசல் வழியாக நமக்கெல்லாம் அந்த சுவனத்தை தருவதோடு, எல்லாத்துக்கும் மேலாக நோன்பின் மூலமாக எந்த இறையச்சத்தை நாம் அடைந்தோமோ அந்த இறையச்சத்தை அடைந்த மேன்மக்களில் ஒருவராக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய முஹல்லாவில் கட்டுப்பட்ட எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இறையச்சமுள்ள ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் புனிதமான இந்த நல்ல நாளிலே, நல்ல நேரத்திலே நாம் துஆ செய்ய கடமைப்பட்டுள்ளோம். எல்லாம் வல்ல இறைவன் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோர்களுக்கும் நோன்பின் மூலமாக, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தின் மூலமாக இறையச்சமுள்ள தக்வாவுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் காலம் முழுவதும் ஏற்படுத்தி தருவானாக. நாம மனசுல அதிகமா கொண்டு வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இபாதத் என்பது ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்காகவோ
குறிப்பிட்ட நாட்களுக்காகவோ குறிப்பிட்ட நேரங்களுக்காக வேண்டியோ நாம் இபாதத்து செய்வது அல்ல. இபாதத்து என்பது வணக்க வழிபாடு என்பது ரமலான் வந்துட்டா ரமலான்ல நாம கடைபிடிக்கணும், ரமலான்ல குறிப்பிட்ட நாள்ல நாம இதை செய்யணும், குறிப்பிட்ட நேரத்துல நாம தொழுகைக்கு போகணும் என்று இபாதத்து என்பது குறிப்பிட்டு செய்யப்பட வேண்டிய அமல் அல்ல. காலம் முழுவதும் எக்காலமும் ரப்பை வணங்குவது மட்டும்தான் உண்மையான இபாதத். அல்லாஹ் குர்ஆன்ல வஅபுத் ரப்பக, உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள் எதுவரை ஹத்தா யஅதியகல் யகீன், நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய மரணம் வரும் வரை உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள். வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், அந்த இடத்துல அல்லாஹ் எந்த மாதத்தையோ எந்த நாளையோ எந்த நேரத்தையோ அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லல. மௌத்து வரும் வரை உன்னுடைய ரப்பை நீ வணங்குவது மட்டும்தான் உண்மையான இபாதத் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல நமக்கு சொல்லி தருகிறார். இந்த வசனம் ஆழமாக நம்முடைய மனதில் பதியணும். வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், காலம் முழுவதும் உன்னுடைய ரப்பை நீ வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு சொல்லி தருகிறான் என்று சொன்னால், ரமலான் நாளையோட ரமலான் முடிந்தாலும் நமக்கு இன்னும் நம்முடைய இபாதத்து குறையல. நிறைய பேருக்கு ரமலான் முடிஞ்சாலே நிறைய இபாதத்துகள் அப்படியே குறையும். ரமலான்ல அதிகமான இபாதத்துகள், ரமலான் முடிந்தால் இபாதத்துகள் குறைவு. இது அல்ல இபாதத். நாம நினைச்ச நேரத்துல அல்லாஹுவை வணங்குறது, நாம நினைச்ச நேரத்துல அல்லாஹுவை மறந்துட்டு போறது, இது அல்ல இபாதத். எல்லா நிலைகளிலேயும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் கஷ்டமா சந்தோஷமா எல்லா நிலைகளிலேயுமே நாம எப்போ நம்மை படைத்த ரப்ப நாம நினைக்கிறோமோ அதுதான் இபாதத். குர்ஆன்ல மனிதனுடைய எண்ணங்களை குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லுகிறார். வமினன் நாஸ், சில மனிதர்கள் இருக்குகிறார்கள். மை யஅபுதுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவார்கள். எப்படி? அலா ஹர்ஃபின், ஒரு ஓரமா நின்று வணங்குவாங்க. ஓரமா நின்று வணங்குறதுன்னா, தனக்கு எப்ப தோணுதோ நாம எப்போ அல்லாஹ்வை இபாதத்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ ஏதோ அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் சில மனிதர்கள் இபாதத்து செய்வார்கள். ஃபைன் அஸாபஹு கைருன், அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் நித்மஅன்ன பிஹி, அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். சில மனிதர்கள் இபாதத்து செய்வாங்க, அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க. வைன் அஸாபத்துஹு ஃபித்னத்துன் இன்கலப, ஏதாவது சோதனை கஷ்டம் வந்தால் அலா வஜ்ஹிஹி, அவர்கள் தன்னுடைய முகத்தை ரப்பை விட்டு திருப்பி எனக்கும் ரப்புக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரப்பை விட்டு தங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். ஹஸிரத் துன்யா வல் ஆஹிரா, இவ்வுலகத்தில் மட்டுமல்ல நாளை மறு உலகத்திலேயும் அவர்கள்தான் நஷ்டவாளிகள். ذَلِكَ هُوَ الْخُسْرَانُ الْمُبِينُ, நாம் நினைக்கிற மாதிரி வியாபாரத்திலேயோ அல்லது வேறு ஏதாவது உண்டான ஒரு சூழ்நிலைகளிலேயோ நமக்கு நட்டம் ஏற்பட்டால் அது அல்ல நஷ்டம். எப்போ இபாதத்துடைய விஷயத்துல நமக்கு நஷ்டம் ஏற்படுகிறதோ
அதுதான் உண்மையான நஷ்டம். நாளை மறுமையில் அவர்கள்தான் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நஷ்டவாளிகளாக நிப்பாட்டப்படுவார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தெளிவாக. ரமலான் வந்தா நிறைய இபாதத், ரமலான் முடிந்ததற்கு பின்னால் இபாதத் அப்படியே குறைவு. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய இபாதத்தை அமைத்து கொண்டால் நாம் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லுகிறார். நாமெல்லாம் ரமலானிகளா அல்லது ரப்பானிகளா அப்படின்னு நாம தான் யோசிக்கணும். எனவே குறிப்பிட்டு ரமலானுக்காக வேண்டி மட்டும் இபாதத்து செய்யக்கூடிய ரமலானிகளாக இல்லாமல் எக்காலமும் இபாதத்து செய்யக்கூடிய ரப்பை சார்ந்த அடியார்களாக ரப்பானிகளாக நாம இருக்கணும். அப்படின்னா நான் ரமலான் முடிந்தாலும் இன்னையோட நாளையோட என்னை விட்டு ரமலான் பிரிந்தாலும் எனக்கு காலம் முழுவதும் எனக்கு ரமலான் தான். ரமலான்ல நான் எப்படி இபாதத்து செஞ்சனோ, ரமலான்ல நான் எப்படி குர்ஆன் ஓதனோ, ரமலான்ல நான் எப்படி தஸ்பீஹ் செஞ்சனோ, ரமலான்ல எப்படி நான் இஅ்திகாஃபுடைய நியத்தோட ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பள்ளிக்கு உள்ள வந்தோமோ, எல்லா சூழ்நிலைகளிலுமே எல்லா காலங்களிலேயுமே இந்த ரமலானை போலவே நாம் நினைத்து அமல் செய்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையை வெற்றிக்குரிய வாழ்க்கையாக அமைத்து தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய ரமலானிகளாக தயவு செய்து அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு ரப்பானிகளாக இறைவா என்னை ரப்பானிகளாக ஏற்படுத்து என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய நாம் ஒவ்வொருவர்களும் கடமைப்பட்டுள்ளோம். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல குல்லு யஅமலு அலா ஷாக்கிலதிஹி, ஒவ்வொரு மனிதர்களுமே தான் வழியில் தன்னுடைய வழியில செயல்படுகிறான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லுகிறான். அப்படின்னா என்ன? ஒவ்வொரு மனிதர்களும் தான் நினைத்த வழியில் செயல்படுகிறான். அப்படின்னா எதுல ஆசை இருக்குதோ, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எதுல ஆசை இருக்குதோ அந்த வழியில அவர்கள் நடப்பார்கள். சிலர்களுக்கு தொழுகணும் அப்படிங்கிற ஆசை இருந்தா அவங்க தொழுகைய விடமாட்டாங்க. குர்ஆன் ஓதணும் அப்படிங்கிற ஆசை இருந்தா ரமலான் முடிந்தாலும் அவர்கள் குர்ஆன் ஓதுவார்கள். 30 நாள் நோன்பு இல்லாட்டி கூட மாசத்துல ஒரு 3 நாள் நோன்பு வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருந்தா தொழுகுவார்கள், குர்ஆன் ஓதுவார்கள், மாசத்துல 3 நாள் நோன்பு வைப்பார்கள். இதெல்லாம் ரமலானுக்காக வேண்டித்தான். ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம பிசினஸ் கவனிக்கணும், வியாபாரத்தை பார்க்கணும். வியாபாரத்தின் மீது ஆசை இருந்தால் அவர் முழுமையாக வியாபாரத்தை நோக்கி செல்லுவார்கள். யார் யாருக்கு என்னென்ன ஆசைகள் மனசுல இருக்குதோ அவர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் செயல்படுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, அலைக்கும் மினல் அஅமால், நீங்கள் அமல்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நிறைய அமல்கள் செய்யுங்கள், முடிந்தவரை நீங்கள் செய்யுங்கள். மா துதீகுன ஃபஇன்னல்லாஹ லா யமல்லு ஹத்தா தமல்லு. அமலுடைய விஷயத்துல, இபாதத்துடைய விஷயத்துல நீங்க வேணா சோர்ந்து போவீர்கள், ஆனால் அல்லாஹ் சோர்ந்து போக மாட்டான். எனவே நீங்க செய்யக்கூடிய இபாதத்துடைய விஷயத்துல நமக்கு வேண்டுமானால் சடைவு ஏற்படவே ஒழிய அல்லாஹ்வுக்கு சடைவு ஏற்படாது. நாம எவ்வளவு இபாதத்துகளை செய்தாலும் அல்லாஹ் அவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய தரக்கூடிய விஷயத்துல அல்லாஹ்வுக்கு சடைவு என்பது கிடையவே கிடையாது. இன்னல் அஅமால் அஹப்பு இலல்லாஹி, அமல்களிலேயே
அல்லாஹ்வுக்கு மிக மிக பிரியமான அமல் அது குறைவாக செய்தாலும் நிரந்தரமாக செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு பிரியமானது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நாம ரமலான்ல செஞ்ச அளவுக்கு நாம மற்ற மாதங்கள்ல செய்யாமல் போனாலும் ஆனால் இபாதத்துல நாம குறைவு ஏற்படக்கூடாது. ரமலான்ல நாம அதிகமா எந்நேரத்திலேயுமே எப்ப பார்த்தாலும் நம்ம அதிகமா குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்போம். உதாரணமா ரமலான்ல ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஓதுறாரு அப்படின்னா மற்ற மாதங்கள்ல ஒரு பக்கம் ஓதனாலே போதுமானது. ரமலான்ல மட்டும்தான் குர்ஆன், மற்ற மாதத்துல குர்ஆனையே தொடாத அளவுக்கு மாறி போறாங்களா இல்லையா? அதுதான் தவறு. எனவே ரமலான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம எந்த இபாதத்தையுமே நாம் இந்த ரமலான்ல செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துகளும் ரமலானுக்காக வேண்டி நாம செய்யல, அல்லாஹுவுக்காக வேண்டி செய்கிறோம். அல்லாஹுவுக்காக வேண்டி செய்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் இருக்குமேயானால் எக்காலத்திலேயும் நாம இபாதத்து செய்யணும். எல்லா நாட்களும் எல்லா நேரங்களிலேயும் அல்லாஹுவை நாம் அமல் செய்தால் நாம் எல்லோரும் ரப்பானிகளாக மாறி போவோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ரமலானை விட்டு விடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல ஒன்று இஸ்திக்ஃபார். அல்லாஹ்விடத்துல நாம அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய கடமைப்பட்டுள்ளோம். காரணம், நாம செஞ்ச அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்துல கபூலியத்தா என்பது நமக்கு தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே இஸ்திக்ஃபார் செய்வார்கள். 100க்கும் மேற்பட்ட இஸ்திக்ஃபாரை செய்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் அவர் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய கடைசி நேரத்தில் கூட நபிகள் நாயகம் இஸ்திக்ஃபாரோடு தான் அவர்களுடைய ரூஹ் பிரிந்தது என்பதாக நமக்கு ஹதீஸுகள் இருக்குகிறது. எனவே ரமலான் விடைபெறக்கூடிய இந்த கடைசி நேரத்தில் ரமலான் போனாலும் மீண்டும் அடுத்த ரமலானை நான் சந்திப்பேன். அடுத்த ரமலான் வரும் வரை என்னுடைய இஸ்திக்ஃபாரை, என்னுடைய அமல்களை நான் விடமாட்டேன். இறைவா, எனக்கு நீ அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு என்று அல்லாஹ்விடத்தில் நாம பாவ மன்னிப்பை கேட்டு அதிகமாக துஆ செய்ய அற்புதமான நேரம். ரெண்டாவது, அமல்கள் கபூலியத்தா அப்படிங்கிற அந்த கவலை இருக்கணும். நாம ரமலானினுடைய கடைசியில நாம தொழுதுட்டோம், நோன்பு வச்சுட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தை விட நாம செஞ்சதெல்லாம் முதல்ல அல்லாஹ்கிட்ட போய் சேர்ந்துச்சா, நாம செஞ்ச அமல்கள் எல்லாம் அல்லாஹ்கிட்ட போயிருச்சா, அல்லாஹ்கிட்ட கபூலியத்தா அப்படிங்கிற உண்மையான கவலை, சந்தோஷம் என்பது வேற. எனவே நாம இந்த ஒரு மாதத்தில் நாம் செய்த அமல்களை நினைத்து அல்லாஹ்விடத்துல கவலைப்படக்கூடிய நேரம் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னல்லாஹ கத் துக்பலு லிஸலாத்தன் வாஹிதன். அல்லாஹ் என்கிட்ட இருந்து ஒரே ஒரு தொழுகை, வாழ்நாள் முழுவதும் 63 ஆண்டுகள் நபிகள் நாயகம் அவங்க சொல்ற வாழ்ந்த தொழுத அமல் செய்த தொழுகையை வாங்கி கொண்டு வந்த பெருமானார் சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு தொழுகையை அல்லாஹ் கபூல் செய்தால் அஹப்ப இலைய மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட எனக்கு அதுதான், அந்த ஒரே ஒரு தொழுகையை அல்லாஹ் கபூல் செய்வதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு அதுதான் மிகப்பெரிய பிரியம் அப்படிங்கிறார். ஒரே ஒரு தொழுகை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, இன்னல்லாஹ துக்பலு மின்னி சஜ்தத்தன் வாஹிதத்தன். என்னுடைய வாழ்க்கையில நான் எத்தனையோ தடவை சஜ்தா செஞ்சிருப்பேன், அதுல ஒரே ஒரு சஜ்தாவை அல்லாஹ் கபூல் செய்தால், அல்லது அவர் சதகத்தன் திர்ஹம வாஹிதன், ஒரே ஒரு திர்ஹத்தை அல்லாஹ் கபூல் செய்தால் என் வாழ்க்கையில எனக்கு அதுவே போதுமானது என்பதாக சொன்னார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப நாம இத்தனை சஜ்தாக்கள்
எவ்வளவு சதகாக்கள், ஜகாத்துகள், எவ்வளவு குர்ஆன் ஷரீஃபினுடைய வார்த்தைகள், எவ்வளவு அல்லாஹ்விட்ட இஸ்திக்ஃபாரின் மூலமாக நம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி இருப்போம். எனவே இவைகள் எல்லாம் அல்லாஹ்விட்ட கபூல் ஆகியதா? எந்த அமலை இந்த ரமலானுடைய காலகட்டங்களில் மட்டுமல்ல, எல்லா நாட்களிலேயுமே ஒரு உம்ரா செய்வதாக இருந்தாலும், ஒரு ஹஜ்ஜு செய்வதாக இருந்தாலும், தொழுவதாக எதாக இருந்தாலும், நல்ல விஷயத்தை செஞ்சதுக்கு பின்னாடி சந்தோஷமா இல்லை கவலையான்னா, கவலை தான் முதல்ல வரணும். ஏன்னா நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன், ஆனா அது எதுவுமே ஏத்துக்கப்படலை, எதுவுமே கபூலியத்தாகலை அப்படின்னா நாம செஞ்சதுல எந்த அர்த்தமுமே இல்லை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு சொல்லி தந்த விஷயங்கள்ல எந்த அமலை செய்தாலும் அமல் செய்து முடித்ததற்கு பின்னால் அந்த அமல் அல்லாஹ்விடத்துல கபூலியத்தாக வேண்டும் என்று கவலையோடு அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். மூன்றாவதாக தற்பெருமை. ரமலான்ல நான் எவ்வளோ ஓதனை தெரியுமா? ரமலான்ல நான் 2 குர்ஆன் முடித்தேன், 5 ஜுஸு தான் ஓதனையா. நான் ரமலான்ல எல்லா தராவிக்கும் போயிட்டேன், நீ தராவிக்கு 10 தான் போனையா. நான் முழுமையா எல்லாரும் அந்த ரமலானுக்கு பின்னாடி சில நபர்கள் அவங்கவுங்க சந்திக்கக்கூடிய நேரங்களில் பேசிக்குவாங்க. தராவிக்கெல்லாம் முழுமையாக போனேயா? இல்லை, எங்கே 2-3 தராவி தான் போனேன், அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கல, திடீர்னு போவேன், ஒரு 4 ரக்காய் தான் கிடைக்கும். நான்லாம் அப்படி இல்லைப்பா, நான்லாம் எல்லா தொழுகையும் தொழுதுட்டேன், நான்லாம் நிறைய ஓதனேன், நான்லாம் முழுமையாக பள்ளியில் தான் இருந்தேன் அப்படிங்கிற அந்த தற்பெருமை, நான் எல்லாத்தையும் உன்னை விட நான் நிறைய செஞ்சுட்டேன் அப்படிங்கிற அந்த தற்பெருமை அறவே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு எண்ணம் இருக்குமே ஆனால் ரமலான்ல நான் எல்லாத்தையுமே நான் பண்ணேன், அதாவது அல்லாஹுவுக்காக வேண்டி நான் அந்த எண்ணங்கள் இருக்கா இல்லையா, நான் எல்லாம் ரமலான்ல முழுமையா எல்லாத்தையும் செஞ்சேன் அல்லாஹுவுக்காக அப்படிங்கிறது அது வேற. எனவே நீ பண்ணலையா, நான்லாம் தொழுதுட்டேன், நான்லாம் நோன்பு வச்சுட்டேன் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி அப்படிப்பட்ட எண்ணம், தற்பெருமை அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குமேயானால் நம்முடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் அழித்து விடுவான். நான்காவதாக பாவத்தின் மீது வெறுப்பும் அமல்களின் மீது ஆசையும் இருக்கணும். ரமலான்ல எப்படி அல்லாஹ் பாவங்களை விட்டு அல்லாஹ் நம்மை தடுத்து வைத்திருந்தானோ, பாவங்கள் செய்பவர்கள் கூட இந்த ரமலான் மாதத்துல ரமலான் மாதமா இருக்குது, நோன்பு வச்சிருக்கிறோமே அப்படின்னு எப்படி நம்ம எல்லாம் கொஞ்சம் பாதுகாத்து கொண்டோமோ, அந்த பாவத்தின் மீது எப்படி வெறுப்பு ஏற்பட்டுச்சோ, அந்த மாதிரி அமல்களின் மீது ஆசை இருக்கணும். மற்ற மாதங்களிலேயும் ரமலான்ல அல்லாஹ் என்னை பாதுகாத்தான், இனி வரக்கூடிய மாதங்களிலேயும் நான் பாவத்தை வெறுக்குகிறேன், நன்மையை அமல்களின் மீது நான் ஆர்வமாக ஆசைப்படுகிறேன் என்று நாம பாவத்தை வெறுத்து அமல்களின் மீது ஆசை இருக்குமேயானால் இக்காலத்திலேயும் ரமலானாகவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் அல்ல இறைவன் ஆரோக்கியத்தோட அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா முழுமையாக ரமலானை அடைந்து முழுமையாக அமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல நசீபை, வாய்ப்பை தந்தான். இந்த ரமலானை எப்படி அல்லாஹ் நமக்கு பரிபூர்ணமாக நமக்கு ஏற்படுத்தி தந்தானோ அதே போல கூடுதலான இன்னும் அதிகமான ரமலான்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நசீபை எல்லாம் அல்ல இறைவன் நமக்கும் நம்முடைய முஹல்லாவிலே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக. இந்த ரமலானிலே நாம செஞ்ச எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்